ஒரு வேலை தேடுறீங்க, ஒரு வேலை விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறீங்க, வெளிநாடு போறீங்க, வெளிநாடு போய் பிஆர் அப்ளை பண்ணீங்க, ட்ரை பண்றீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, சடனா ஒரு லவ் மேரேஜ் பண்ணிடுறீங்க, சடனா பார்க்குறீங்க, சடனா கல்யாணத்தை முடிச்சிடுறீங்க. செகண்ட் மேரேஜ்க்காக காத்திருந்தவங்களும் டக்குன்னு கிளிக் ஆயிடுது. எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஓகே ஆயிடுச்சு. திடீர்னு பிசினஸ் கிளிக் ஆயிடுச்சு. திடீர்னு அடிஷனல் இன்கம் வருது. திடீர்னு லாட்டரி அடிக்குது, ஜாக்பாட் அடிக்குது, லக் வந்திருக்கு. திடீர்னு யாரோ எனக்கு வந்து வாய்ப்பு தராங்க. அதாவது இந்த உலகத்திலேயே வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து மனிதர்களுக்கு கிடைச்சதுதான். சில பேருக்கு நிறைய கிடைக்கும். they will get 10, 15, 20, 100 ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேரண்ட்ஸே பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. ஒன்று போனால் பரவாயில்ல, நான் இருக்கேன், இன்னொன்று பண்ணித்தரேன். பரவாயில்ல, அது போயிடுச்சா, பரவாயில்ல, இன்னொன்று பண்ணித்தரேன், இன்னொன்று பண்ணித்தரேன், இன்னொன்று பண்ணித்தரேன். பேரண்ட்ஸே நிறைய பேர் பண்ணுவாங்க. தேர் லக்கி. சில பேருக்கு நண்பர்கள், சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு கணவன், சில பேருக்கு மாமா, சில பேருக்கு அண்ணன் தம்பிகள், எப்படி வேணா ஆப்பர்ச்சுனிட்டி. சில பேருக்கு ஒர்க் பண்ணுற அந்த கலீக் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த வாய்ப்பு வந்து இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பே வாழ்க்கையில் கிடைச்சதில்லை. அந்த லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள். எனக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். அபூர்வமாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதுவே பெரிய விஷயம். அது கிடைச்சா எப்படியாவது விடாமல் ஃபைட் பண்ணணும். ஸோ அந்த வாய்ப்பு 2025 உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன் கிடைக்க போகுது? பாவகிரகங்கள் இல்லையா, அந்த வாய்ப்பை வந்து வாரி வழங்குவாங்க, சான்ஸ் அப்படியே கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு தொழில், ஒரு 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 படிப்பு, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க, இப்படி தான் நான் வாழணும், இந்த இடத்துல தான் நான் படிக்கணும், இப்படி தான் என் திருமண வாழ்க்கை இருக்கணும், இப்படி கிராண்டாக நடக்கணும், நான் புகழ் உச்சத்துக்கு போகணும், உச்சிக்கு இருக்கணும், நான் ரொம்ப பிரபலம் அடையணும், மீடியா ஃபீல்டில் இருக்கேன், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், நான் வந்து அரசியலில் இருக்கேன், நான் வந்து தொழிலில் இருக்கேன், நான் வந்து பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எனக்கு எடுத்தோடனே அப்படியே ஒரு மல்டி மில்லியனர் ஆன அளவுக்கு பணக்காரன் ஆகிடணும், அப்படி திடீர்னு ஒரு பூம் சடனாக நடக்குது. அதுதான் 2025 ரிஷபத்துக்கு காத்துட்ருக்கு. அது மாணவர்கள் எடுத்துக்கலாம், பெண்கள் எடுத்துக்கலாம், நொடிந்து போனவங்களுக்கு கூட வாய்ப்பு திருப்பி தேடி வந்துடும். ஆனால் வாய்ப்பை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த புரிதல் வேணும் உங்களுக்கு. இதுதான் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுங்க, இந்த நெகட்டிவ் பிளானட்ஸ் வந்து அப்படி பார்க்குறது வந்து அந்த வாய்ப்பில் வந்து ஏதோ ஒன்று ஒரு மனசுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கே, இது என்ன கம்ப்ளீட்டாக நமக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தாக தெரியலையே அப்படின்ற மாதிரி தோணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற ஹிண்ட்ஸ். அந்த மாதிரி ஷேடு உள்ள பிளானட்ஸ் அப்படி தான் இண்டிகேஷனை கொடுக்கும். ஆனால் அது எண்ட் ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் நான் உங்கள் சுயஜாதத்தை பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ திருமணம், வெளிநாடு, லாட்ரி, அதிர்ஷ்டம், தொழில், வேலை, வருமானம், பதவி, அதிகாரம், பொறுப்பு, உயர்வு, குடும்பம், எந்த எந்த ரூட்டில் வேணால் நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு உண்டான ஒரு வருஷம் 2025. நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் என்ன செய்தி கேட்குறீங்க, யார்கிட்ட உங்களுக்கு கால் வருது, யார்கிட்ட நீங்கள் என்ன விஷயத்த கேட்குறீங்க, எதை நீங்கள் பார்க்குறீங்க, எதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, எதை நீங்கள் உணர்றீங்க, அதில் இருக்கிற அந்த வாய்ப்புகளை மட்டுமே உங்கள் கண்ணு பார்த்துட்டே இருந்ததுன்னா நீங்கள் ஹிட் ஆகிட்டே வர போகிறீங்கன்னு அர்த்தம். துணிச்சலாக இறங்குற காலம்னு சொல்லுவோம். இது வந்து துணிவே துணை. where there is a will, there is a victory. ஸோ துணிவே துணை. நீங்கள் பார்க்குற விஷயத்தில் தில்ல இறங்குனீங்கன்னா ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் ரிஷபம் 2025. அந்த வருட பலன் உங்களுக்கு உண்டான பலனாக இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.